ஒரு பையன் வந்து என்ன செய்தான்னா, காலேஜில் படிக்கிற பிறகு கிறிஸ்டின் பிள்ளையை லவ் பண்ணிட்டான். யாரை லவ் பண்ணிட்டான்? கிறிஸ்டின் பிள்ளையை. வீட்டில் எதிர்ப்பு. அவர் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், வாப்பாக்காரரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவன் வந்து சட்டம் சொல்கிறான். இந்த ஆட்கள் இந்த தரிஜமாவை சொல்லி கேள்வி பதில் சொல்லி அந்த இயக்கத்தில் அது இதுன்னு கண்டது கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் நம்மளாம் ஆய்வு பண்ணலான்னு சொன்ன மாதிரி இவனெல்லாம் பேசி பெரிய பெரிய இமாம் மாதிரி இவனெல்லாம் சட்டம் சொல்கிறானோ. கிறிஸ்டின் பிள்ளை தான் கெட்டலான்னு குரானில் இருக்கங்க. இல்லை, அல்லாஹுவை நம்பி இஞ்சியிலே வேதத்தை ஏற்றுக்கொண்டிருந்து அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் அவங்க அல்லாஹ்வை தெரியும், வேதத்தை தெரியும், அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்னால யாருன்னு தெரியாதே. இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா? இஞ்சில் வேதனை அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்கள் இதை எடுக்கவே செய்யாது. அவன் குரான்ல அப்படி இருக்குன்னு விதண்டாவாதம் பண்றான். கிறிஸ்தவ பிள்ளைய கெட்டினான். அவன் அப்பா வந்து எனக்கு புற்றுநோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு ஹஜ்ரத்து, அதுலேயே என்ன அல்லாஹ் தஆலா மூத்தாக்கி இருந்தா நல்லா இருக்குமே ஹஜ்ரத்துன்னு சொன்னார். இவன் சாதாரணமாக லவ் பண்ணிடுறான், அதை இதை செய்திடறான் அற்ப ஆசைக்கா வேண்டி. பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அவர் சொன்னார், கேன்சர் வந்து நான் சோமாய் உட்கார்ந்துருக்கேன், இப்போ நினைக்கிறேன் அந்த கேன்சர்லேயே நான் மூத்தா போயிருந்தா நல்லா இருக்குமே. கிறிஸ்தவ பெண்ணை கெட்டினா என்னாச்சு? 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த உள்ள பேருக்கு நான் முஸ்லீமாக மாறுறேன்னு சொல்லிச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சர்ச்சுக்கு போகுது. அது சீக்கிரம் மாறாதே, மாற மாட்டாங்க. அல்லாஹு தாலாவும் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்படி அவங்க ஏத்துக்கலாம், அவங்க சீக்கிரத்துக்குள்ள அப்படி மாற மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளைத்தான் மாற்றணும்னு நினைப்பாங்கன்னு சொல்றோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும் இளைஞர்களே. இந்த லவ் அப்படி இப்படிங்கிற பேர்ல யாரு செய்தால் அல்லாஹ் நமக்கு ஹலாலான முறையில் நிக்காக வச்சு துன்யாவுடைய எல்லா இன்பங்களையும் நமக்கு தருமா. அவசரப்பட்டு முஸ்லீம் பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் லவ்ங்கிற பிரச்சனையே வச்சு அது ஹலால் தானு பேசிடவே கூடாது, பார்க்கறதே கூடாதுங்கும் போது. அது போக இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ங்கிறத விட சின்ன பிள்ளைங்கள்ட்டையே மதுபானம் கூடாது, போதை கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ யாரும் சாராயம் கல்லுன்னு குடிக்கிறது இல்லை. ஆனால் ஸ்கூல் பையனுடைய பேக்கில் கிடக்குது பாருங்க, சின்ன சின்ன பாக்கெட்டா என்னதோ வச்சிருக்கானா. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கும் போதே வாய்க்குள்ள திணிக்கிறான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். சாதாரணமா கவனிச்சாலே அவனுக்கு விளங்காது. சரி, இப்படி இதுக்குன்னே ஒரு குரூப்பா அலையிறானுவோம். பேரு அவனுக்குன்னு தனி ஒரு பேர் வச்சிருக்கானுவோம். போன் போட்டு குரூப்பா சேர்ந்து அந்த காலத்தில் வாலிபர்கள் பெரிய ஆட்கள் தான் குடிப்பாங்கன்னு சொன்னாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் இதனால எவ்வளவு பெரிய மோசம், உடம்பெல்லாம் போயிடுது, நரம்பு பாதிச்சிருது, மூளை பாதிச்சிருது, வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுது. ஆகிரத்தில் போதைக்கு அடிமையான அல்லாஹ் ஆகிரத்தில் என்ன கொடுப்பான்? நரகவாசிகளுடைய உடம்புகள் எல்லாம் நரகத்திலே பொத்து புண்ணாகி அந்த புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீல் சலத்தை தான் இந்த உலகத்திலே போதைக்கு அடிமையானவர்களை, மதுக்கு அடிமையானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலே நிறைய தண்டனை கொடுக்கிறான். அதுல ஒரு தண்டனை என்னன்னு சொன்னா, நரகவாசியினுடைய உடம்பு பொத்து புண்ணாய் சீல் சலமா வருமே, அந்த சீல் சலத்தை குடி, உனக்கு ரொம்ப போதை ஏறும், அந்த சீல் சலத்தை தான் கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவங்க எப்படியோ இருக்கிறாங்க, நம்மளும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்படி மாறிடவே கூடாது. அது சும்மா கொஞ்சம் தான் விளையாட்டாதான் பழகுன அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரே ஒரு தடவை இல்லை, அது கிறுக்காக்கிறோம். அப்படி கிறுக்கு வந்துட்டா நம்மளை மாற்ற முடியாது. இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்களே, மேன் ட்ரிங்க்ஸ் வைன், வைன் ட்ரிங்க்ஸ் வைன், வைன் ட்ரிங்க்ஸ் மேன். முதல்ல மனிதன் மதுவை குடிக்கிறான், பிறகு மதுவை குடிக்கிறது, பிறகு மது மனிதனையே குடித்து விடுகிறது. நடமாடும் பிணமாத்தான் அலைவான், பேயாத்தான் இருப்பான். குடிகாரனுக்கு, போதையில அடிமையானவனுக்கு நிக்காக செய்து கொடுக்க கூடாது. நம்ம பிள்ளைய ஒருத்தன் இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, அவன் போதைக்கு அடிமையாயிட்டான், மது குடிக்கிற பழக்கம் இல்லை. இன்னைக்கு மூக்குல உறிஞ்சாலே, சட்ட காலர்ல வச்சு உறிஞ்சாலே கிறுக்கு வந்துருது. என்னென்ன இளவல் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்.
எந்த போதையா இருந்தாலும் போதை தான். குள்ளு முஸ்கிரின் ஹராம், எல்லாமே போதை தான். அந்த போதையில உள்ளவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க உங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அவன் அந்த போதையில மகளை தலாக் விடுவான். அதுக்கு பிறகு போதை தெளிஞ்ச பிறகு சேர்ந்து வாழ்வான். தலாக் விட்டுட்டு சேர்ந்து வாழ்ந்தா அது வாழ்க்கை இல்லை, ஜினா, விபச்சாரம். உங்க பிள்ளை கூட அவன் விபச்சாரம் செய்வான். அதனால போதை உள்ளவனுக்கு, போதைக்கு அடிமையானவனுக்கு உங்க பிள்ளையை கெட்டி கொடுக்க கூடாதுன்னு ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. அதனால நம்மளை பாதுகாத்துக்கணும். உடம்பை இழந்து துட்டை எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையும் முஸ்லிம் சமுதாயம் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அதுக்கு முடிச்சிடும் அது. சரி. அப்ப நமக்கு அதுல மெயினான விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோ நல்ல பிள்ளைகளோ தான், ஆனா சங்காத்தி சரியில்லை, சேர்மானம் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு சரியில்லை. மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்றான், நண்பேண்டாங்க எல்லாம் சரி. ஆனா எங்க கொண்டு போய் தாழ்த்துறான், உன்னை நடுக்கடல்ல கொண்டு போய் தாழ்த்துறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் மர்வு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறது அவனை பார்த்து தெரிய வேண்டாம், அவன் ஃப்ரெண்டை பார்த்து தெரிஞ்சிருங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரு கூட பழகுறோம், யாரை நண்பனாக்குறோம், அது விஷயத்துல தெளிவா இருங்க. இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ யூ ஹூ ஆர். நீ யாருன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. நீ யாரு, எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன் உன்னை பத்தி. அவன் அப்படி அவன்கிட்ட உள்ள சாயம் எசன்ஸ் உன்ட்ட இறங்கிரும். கெட்ட நண்பர்களோடு சேராங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அந்தஸ்தா இருந்தாலும் சரி, கெட்டவங்க கூட சேராதீங்க. லா துஸாஹிப் இல்லா மூமினுன். நல்லவங்க கூட சேருங்க. நம்மளை பள்ளிவாசலுக்கு அஸ்தாத்மார்களோட சேர்த்து விடக்கூடிய நல்ல பிள்ளைங்களோட சேருங்க. இன்னைக்கு சங்காத்திமாரு ஃப்ரெண்ட்ஸு சரியில்லாதனால தான் நம்ம ரொம்ப மோசமாக போயிடும். ஒரு காலத்தில் கடைசியாக என்ன ஆகும்னா, பெரிய பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், பெரிய பெரிய நோய்கள் சோதனைகள் தொடர்ந்து வரும். அதுக்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா, அவன் தன் அத்னா சதீகஹு வ அக்ஸா அப்பாஹு, ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பக்கத்தில் வச்சிருப்பானா, அத்தா மேல எரிஞ்சு எரிஞ்சு உழுவானா. ஃப்ரெண்ட்ஸுகள் கூட நல்ல ஜாலியா அரட்டை அடைப்பானா, அத்தாவை முறைச்சு பார்ப்பானா, முணுமுணுப்பானா, கோவப்படுவானா, எரிச்சப்பட்டு முறை. இது பெரிய பெரிய நோய்கள் சோதனைகள் பூகம்பங்கள் உருமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதானங்க இருக்கு. பெத்த வாப்பா அம்மா மதிக்கிறானா, அம்மாவை மறைச்சு பார்க்க, அம்மாவை அன்பா பாருங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். இளைஞர்களே, உங்க அத்தா அம்மா வாப்பா அம்மாவை நீங்க பாசமா அன்பா ஒரு தடவை பாருங்க. ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். பல லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறாங்க. நீங்க வாப்பா அம்மாவை பாசமா பார்த்தாலே ஹஜ் உம்ரா. ஒருத்தர் கேட்கிறாரு, வாப்பா அம்மாவை டெய்லி தான் நிறைய தடவை பார்த்துருவானே, அப்ப நிறைய. ஆமா, அல்லாஹு அக்பர் வாத்தியம். அல்லாஹ்வுடைய கஜானா என்ன குறைவா போகுது? நீ 100 தடவை வாப்பா அம்மாவை பாசமா அன்பா பார்த்தா 100 ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் தருவான். இளைஞர்களை பார்க்கலாமா? வாப்பா அம்மாவை முறைச்சு பார்க்காம அன்பா பாசமா பார்க்கணும். ஹஸ்ரத் சொன்ன மாதிரி பெரியவங்கள்ட்ட நல்ல மரியாதையா நடக்கணும். நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா, நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும்னா, நம்ம வயசான பிறகும் நமக்கு இளைஞர்கள் கண்ணியம் தர வேண்டுமானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, யார் இளைஞர்களாக இருக்கிற பொழுது பெரியவர்களை மதிக்கிறார்களோ அவர்கள் வயதானால் அவர்களை மதிப்பதற்கு அல்லாஹ் இளைஞர்களை ஏற்படுத்துவான். இந்த ஹதீஸில் 2 விஷயம் இருக்கான். பெரியவங்களை மதிச்சா நீங்க பெரியாளாகிற வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஆயுள்ள பறக்கச் செய்வான். நீங்களும் பெரியவங்கள ஆவீங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்யற கண்ணியம் செய்யறவங்க எல்லாம் கிடைப்பாங்க. அதனால பெரியவங்களுக்கு மரியாதை செய்யுங்க. முந்தி போய் சலாம் சொல்லுங்க, அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லுங்க. பெரியவங்களுடைய துவா தான் நம்மளை வாழ வைக்கும். நல்ல அதிகாரிகள், உஸ்தாத்மார்கள், மகான்கள் நல்லவர்களோட தொடர்பு வச்சு பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து உஸ்தாத்மார்கள்ட்ட அன்பா பழகி அவங்கள்ட்ட மார்க்க விஷயங்களை எல்லாம் கேட்டு, குறிப்பா பாப்பா அம்மா சொல்லு கேட்டு அவங்கள்ட்ட பாசமா நடந்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சீராயிரணும். மறு உலகத்திலையும் ஹஸ்ரத் சொன்ன மாதிரி அரிசினுடைய நிழலிலே நிழல் பெறுவதற்கு தகுதியான இளைஞர்களாக நாம் ஆகிவிட வேண்டும்.